சரி மருமகளே, ராத்திரி என்னதான் சமைக்கலான்னு நீ என்னங்க சமைக்கிட்டோம் நீங்களே சொல்லுங்க. மட்டன், சிக்கன், சப்பாத்தி, இட்லி, சாதம், சின்ன பையனுக்கு வந்து நூடுல்ஸ் எல்லாமே செஞ்சிரு. ஓகேவா? என்னத்த நீங்கள் சாப்பிட போறீங்களா இல்லை இது கடை வைக்க போறீங்களா? பாடுற கொழுப்ப நான் சொல்றதை குட்டி நீனா கேள்வி கேட்டுங்கிற போய் செய்ய போறே இல்லை இப்போ. சரி செய்யறத்த. இந்த அத்தி கொஞ்சம் கூட மூளையே இல்லை. இப்போ எல்லா வேலையும் என்னவே செய்ய சொல்றாங்க. நான் வந்து எப்படி செய்வேன்? கொஞ்சம் கூட மாட கூட ஹெல்ப் பண்றாங்களா? எங்க அம்மா வீடு இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன மருமகளை அங்கே சத்தம்? அதுவா அத்தை? ஒன்றும் இல்லை அத்தை. எனக்கு எது சாமானத்தை உருட்டுற மாதிரி சவுண்டு கேச்சு, கீழே மேலே போடுற மாதிரியே. கை தவறி விழுந்துச்சு அத்தை. இல்லை அது பின்ன உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் எத்தனை வந்த எல்லாம் ஏன் சாமானும் இது மட்டும் எங்கள் அத்தைக்கு எங்கேருந்தா காது கேட்கும்போது தெரில வந்துடுறாங்க. ஆமா அத்தை, எவ்வளோ நேரம் தான் வேலைக்கு நேரம் இப்போ சாப்பாடு செய்கிற மாதிரி இல்லையா உனக்கு? இதை போய் செய்கிறத்த என்னாத்திக்கு செஞ்சு நாங்கள் என்னாத்திக்கு சாப்பிட போகிறதோ தெரில. இதில் செஞ்சு எடுத்துன்னு நான் போகிறேன். எங்கள் அத்தை எப்போ பார்த்தாலும் என்னை திட்டினே இருக்கிறாங்க. எங்கள் அம்மா வீடாக இருந்தால் எங்கள் அம்மா கூட மாடி ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே திட்ட மாட்டாங்க. அத்தை உனக்கு என்ன பிடிக்கும் நீ சேர்த்து செஞ்சுக்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலையே. அப்போ அவங்களுக்கு பிடிக்க மட்டும்தான் சொல்கிறாங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. அத்தை இங்கே கொஞ்சம் வாங்கலாம். முக்கியமான சீரியல்லே என்னை ஏன் இப்படி கூப்பிட்டுக்கிறேன்? அதுவா அத்தை, எனக்கு கொஞ்சம் கூட மாடி ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த காலத்தில் ஒண்டியை எல்லா வேலையும் இழுத்து போட்டுன்னு செய்வேன். நீனா கூட மாட செய்வான்னு கூப்பிட்றேன். எல்லாரும் சாப்பாடு செய்யணும் எல்லாத்த எப்படி நான் ஒண்டி செய்வேன்? பாவி மூஞ்ச வச்சு நல்லா நடிக்காத. நம்ம நேரத்தில் சாப்பாடெல்லாம் ரெடியாக இருக்கணும். மாறி வாசனை புதுசு புதுசாக வருது. ஓஹோ, நான் செஞ்சும் போதெல்லாம் உங்களுக்கு வாசனை வரல, இப்போதான் உங்களுக்கு வருதோ? போய் 1 மணி நேரம் சின்ன என்னமே செஞ்சதுனால அதுக்குள்ளே உங்களுக்கு வாசனை வருதோ? வரட்டா அவனை கேட்குறேன், என்னடா பொண்ணு கட்டு வந்துக்கிற, ஒரு வேலை ஒழுங்காக செய்ய மாட்டேன். சாப்பாடு செய்யறதுக்கு எவ்வளோ நேரம்? ஏன் மாறி அந்த பொண்ணை இப்படி திட்டுற? கொஞ்சம் கம்முன்னு கிடக்குறீங்களா? ரசி சாப்பாடு ஆச்சா இல்லையா இன்னும்? அப்புறம் எதுனா குரல் கொடுக்குறாளா பாரு. ஏன் மாறி கொஞ்சம் போய் கூட மாடி ஹெல்ப் பண்ணலாம்ல? அந்த பொண்ணு மட்டும் என்ன பண்ணும்? ஏன் அந்த சாப்பாடை செய்யறதுக்கு கொண்டே செய்ய முடியாதோ? காலத்துலலாம் என்னம்மா வேலை செஞ்சேன். இப்போ இருக்கிற பசங்க என்ன செய்கிறாங்க பாரு. அங்கேருந்தா வாசனை வருது, எனக்கு எந்த வாசனை வரலையே. சரிங்களாத்த? மகாராணிக்கு இப்போதான் கூப்பிட்ட மாதிரி கேட்குதோ? சாப்பாடு செஞ்சுட்டே இல்லையா? ஆச்சாத்து எத்துன்னு வரேன். ஆச்சா ஆச்சான்னு மட்டும் கேட்குறாங்களே, இன்னும் எவ்வளோ சாமான் இருக்குது அதெல்லாம் கழுவுறது இல்லையா? பார்த்தாலும் எங்கள் அத்தை திட்டி நீக்கிறாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இருக்கட்டும், நான் போய் சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். என்னம்மா அது ஒரு சிக்கனை மட்டும் தூக்கிட்டு வந்துக்கிற, மீதியெல்லாம் எங்கம்மா எடுத்துன்னு வராத்த? அதை வேற நான் உனக்கு சொல்லணும்மா. ஒன்றுன்னா போய் எப்போ எடுத்துன்னு வருவேன் நீ? சீக்கிரம் எடுத்துன்னு வரலானே. இல்லை எனக்கு பசி எடுக்கல. நான் அப்படி என்னதான் பண்ணேன், எப்போ பார்த்தாலும் திட்டினே இருக்காங்க.